guys, welcome back to our channel and also in this segment பொறுத்தவரைக்கும் so multiple stars ஓட injury updateம் பத்தின வந்திருக்கு and also big changes spring கண்ட சவுதி ஈவென்ட்காக பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா WWE பண்ணல, பட் இதுக்காக spring கண்ட இந்த சேஞ்சஸ்லாம் பத்தின பண்ணிருக்காங்க. அது போக நிறைய அப்டேட்ஸ் பத்தின டீகோட் பண்ணி இருக்கு. spring கரண்டா ரிலீஸ் வேற WWE பண்ணிருக்காங்க. சோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பத்தின வந்திருக்கு. என்ன கதைன்றதை டீடைலாவே பார்த்தலாம். WrestleMania அப்டேட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே டீடைல் பண்ணிடலாம். சோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்ப சொல்ற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்பீடா புரியும். சரி டோக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அப்டேட்ஸ் எல்லாம் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறோம். சோ ரீசெண்டா நடந்த மண்டே நைட் ரால் வந்து தான். சோ இந்த வாரம் ரால் வந்து பார்த்தா பல கிளாசிக்கான மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா நடந்துருச்சு. அண்ட் ஆல்சோ பேக்லாஷ்க்காக மல்டிபிள் மேட்சஸும் வந்து பார்த்தா புக் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம WWE ரிலீசஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ WWE வந்து பார்த்தா இந்த வாரத்தில் வந்து பார்த்தா 24 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் ஸ்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது அலிஸ்டர் பிளாக், செலினா வெகா, கைரி சேன், அப்போலோ குரூஸ், அது மட்டும் இல்லாமல் மோட்டார் சிட்டி மெஷின் கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒயிட் சிக் ஃபேக்ஷனே வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாண்டோஸ் எஸ்கோபார் போக நிறைய ஸ்டார்ஸையும் வந்து பார்த்தா இது பண்ணியிருக்காங்க. என்னென்ன சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்றதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதுக்கான ரீசன் என்னன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கைரி சேனியை ரிலீஸ் பண்ணாங்கன்றதுக்கான நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை பற்றி என்னென்னு கேட்கும்போது இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆக்சுவலி கைரி சேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்ட ரிலீஸ் கேட்டாங்களாமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜப்பான் போகணுன்ற மாதிரி விருப்பப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கைரி சேனோடைய விருப்பத்துக்கு ஏற்பது இந்த ரிலீஸ் நடந்திருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இது மணி சம்மந்தப்பட்டதோ ஸோ எதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க விருப்பத்தின் ஏற்பதான் இப்போ வரைக்கும் கரண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸும் இப்போ வரைக்கும் தெரிய வரல. பட் இருந்தாலும் கைரிசன் ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கர பேக்லாஷ் போயிட்டு இருந்துச்சுல. ஸோ அதுக்காக இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஸ்டேட் பண்ணியிருக்காரு. ஆனால் மல்டிபிள் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு போக போகிறாங்க. அதை பற்றி நம்ம சாண்டோஸ் எஸ்கோபார் பற்றி பார்க்கும்போது சாண்டோஸ் எஸ்கோபார் CMLLக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது AEW ஸ்டார்ஸ் இப்போ வரைக்கும் கண்ட அவங்களோட எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ WWE இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீசஸ்ல நடந்துருச்சு. அந்த சூப்பர் ஸ்டார் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணக்கூடாதுன்றத நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. AEW சேர்ந்த கரண்ட் ராஸ்டரில் உள்ள ஸ்டார்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா MJF அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. MJF வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சூப்பர் ஸ்டாரோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணிட்டு வி டோன்ட் ஹிம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது போக மல்டிபிள் AEW ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா AEW சைன் பண்ண வேணான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. போனால் நம்ம பேஜ் சராயா ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஜ் வரைக்கும் கரண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய லாஸ்ட் ஃபேஸ் எதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஸ்டெஃப்னி மேக்மேனோட வாட்ஸ் யுவர் ஸ்டோரி பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்களுடைய WWE ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்க போகிற WWE ரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இது பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் தான் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுடைய லாஸ்ட் கான்ட்ராக்டாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ரோ ரெஸ்லிங்கில் இதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபேஸாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த மைண்ட் செட் பற்றி நான் எதுவும் யோசிக்க வருது. பெருங்கண்டா ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என்னோட லாஸ்ட் கான்ட்ராக்டாக இருக்க போகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஸ்ட் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா நான் ரெஸ்லிங்கை விட்டு போக போகிறேன். இந்த கான்ட்ராக்ட் தான் என்னோட லாஸ்ட் கான்ட்ராக்டாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் சராயா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்ட WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியனாக இருக்காங்க பேஜ். அண்ட் ஆல்சோ பேஜ் ரிட்டர்ன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பேக்லாஷ் போட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடைசியாக நம்ம மெயின் அப்டேட்ஸ் பார்க்கும்போது இப்போ வரைக்கும் கண்ட இன்ஜுரி ஸ்டார்ஸ் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஷேமஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஷேமஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நவம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணார். சீனாவோட லாஸ்ட் டைம் நவ் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் இன்ஜுரின்றதை வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதை பற்றி ஷேமஸே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. சமீபத்தில் ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த பால்ன்ற பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூன் அந்த டைமிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கிளாஸ் இந்த பாரிஸ் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இன்ஜுரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நோட்டீஸ் பண்ணிட்டாராமா. அதுக்கப்புறமா ஏன் போலன்ற மாதிரி கேட்கும்போது இதை பற்றி அவர் பெருசாக கேர் பண்ணிக்கல. இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினச்சாராமா. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர்லாம் நவம்பர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாராமா. அதுக்கப்புறமா தான் இப்போ வரைக்கும் கண்டா சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை பற்றி கேர் பண்ணல. நான் ஃபிசிக்கலாகவே ஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சில் இருக்கேன்னா அது பேங்கராக பண்ணணும், ஒரு செக்மெண்ட்டில் இருக்கேன்னா பேங்கராக பண்ணணுன்ற மாதிரி தான் நினச்சேன். பட் இருந்தாலும் இன்ஜுரி கன்சர்ன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டுக்கிறவே இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸ் வந்து பேசியிருக்காரு. ரெண்டாவது நம்ம டாலா டோங்கா ரிலேட்டடும் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ டாலா டோங்காக்கும் இன்ஜுரி ஆயிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த அப்டேட்ல
அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டாலா டோங்காக்கு சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெசில்மேனியா 42க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படல. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஏப்ரல் 17 அப்போ ஸ்மாக்டவுன் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ராயல் நடந்துச்சு ஆண்ட்ரி ஜெயின். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க இன்ஜுரி ஆனது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வருவார் வரமாட்டாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸும் கிடைக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கடைசியாக நம்ம ஸ்டெப்னி வாக்கர் ரிலேட்டடும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கும் கண்ட ஸ்டெப்னி வாக்கரோட இன்ஜுரியும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கொஸ்டினில் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அப்டேட்ஸ் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஸ்டோரி லைனாக தான் பண்ணியிருக்காங்களாமா. லாஸ்ட் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெப்னி வாக்கரை வந்து லிவ் மார்கன் ரெகுலர் ராட்ரிகஸ் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது இது ஒரு ஸ்டோரி லைன் ஆங்கிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்ஜுரிக்கு புஷ் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நமக்கு ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. அது குறித்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஸ்டெப்னி வாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்குது. செகண்ட் டிகிரி ஏசி ஸ்பெயின் ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட ஸ்டோரி லைன் வைஸ் அவங்களை வந்து அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்க போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அந்த அசல் லாஸ்ட் ராலே வந்து மைக்கேல் கோலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டெப்னி வாக்கர் வந்து அவுட் ஆஃப் ஆக்ஷனில் தான் இருக்க போகிறாங்க. எப்போ ரிட்டர்ன் வருவாங்கன்ற மாதிரி தெரியலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரிஜினலாக இன்ஜுரி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டாக்கிங் ஆங்கிள் ஸ்டோரி லைன் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புஷ் பண்ணியிருக்காங்கன்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி வாக்கரோட ரிட்டர்ன் எப்போ இருக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்க போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. நம்ம அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஸோ ரெசில்மேனியா 42க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டாக இல்லை. பட் மேட்ச் புக் பண்ணிட்டாங்கன்றனால தான் நார்மலாக பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபிட்டாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து சொதப்பிட்டாங்கன்றது நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அதனால இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது சொல்லுங்கள். கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம WWE AI ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ WWEல ஸ்டில் நவ் AI யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டிகேவோட பிரசிடென்ட்டான மார்க் ஷாப்பியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ரீசெண்டாக போஸ்ட் ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மார்க் ஷாப்பியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காராமா. ஒரு மெஜாரிட்டியான பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா AI யூஸ் பண்ணுறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. AI ஸ்டோரி லைன் பர்பஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்களாமா. கிரியேட்டிவ்காகவும் டூரிங்காகவும் மேப்பிங்காகவும் கிரியேட்டிவ் விஷயங்களுக்காகவும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா AI யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கணுன்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல AI யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகேவோட பிரசிடென்ட்டே இதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பேட் மெக்காஃபே அந்த ஸ்டோரி லைனில் ஆட் பண்ணுங்கன்ற மாதிரி இதோட சஜஷனாக தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம ரெசில்மேனியா ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ அப்கமிங் ரெசில்மேனியா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெசில்மேனியா 2028 உடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வரும்ன்றதை நிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிகேவோட டவுன் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் WWE பிரசிடென்ட் நிக்கான் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் வந்து ரெசில்மேனியா 2028 ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே வரும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி அப்டேட் வரும். நீங்கள் கொஞ்சம் ஸ்டேட்டான இருங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தா ஒரிஜினலாகவே இந்த வருஷம் ரெசில்மேனியா வந்து நியூ ஆர்லின்ஸில் நடக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ரெசில்மேனியா அடுத்த வருஷம் ரெசில்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்வில்லில் நடக்க வேண்டியது. 2 ரெசில்மேனியாவே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்றது அப்கமிங் நம்ம அப்டேட் வீடியோஸ்லேயே முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக இப்போ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மோஸ்ட்டாக நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷியல் நியூ ஆர்லின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க இந்தியானா போலீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியானா போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ராயல் ரம்போல் ரெசில்மேனியா அண்ட் ஆல்சோ சம்மர்ஸ்லாம்னு நினைக்கிறேன். ஸோ 3 இதுமே ஹோஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூ ஆர்லின்ஸ் அண்ட் ஆல்சோ இந்தியானா போலீஸ் இந்த 3ல எங்கே வேணாலும் நடக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சவுதியிலாம் வைக்க மாட்டானுங்க, வச்சானுங்கன்னா அவ்வளோதான். கைஸ் அண்ட் ஆல்சோ 3வது நம்ம ட்ரிபிள் ஹெச் ரிலேட்டட்னு பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ட்ரிபிள் ஹெச் பிரிங் கண்ட WWEல மன்ட்ரியல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காருன்றதை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி PW இன்சைடர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூ மல்டி-இயர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கறாமா. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது ஸ்டில் நோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கண்டென்ட் ஆஃபீஸராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் கண்டினியூ பண்ணுவாருன்றதை சொல்லியிருக்காங்க. அவருடைய டைம் லைன் எத்தனை வருஷத்துக்குன்றதை சொல்ல, பட் இருந்தாலும் ஒரு மல்டி-இயர் கான்ட்ராக்ட்ன்றதை சொல்லியிருக்காங்க. மல்டி-இயர் கான்ட்ராக்ட்னா குறைஞ்சது 5 வருஷம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கா நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக WWE சவுதி அரேபியா ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இது வரைக்கும் இல்லாத வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா WWE இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த 2 வருஷத்தில் இது நடந்ததே இல்லைன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கண்ட WWE பார்த்துருந்தோம். நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தோம். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாத்தில் வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பர் இது மட்டும்தான் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. WWE எப்பயுமே என்ன பண்ணாங்கன்னா சவுதியில் ஒரு ஷோ வச்சாங்கன்னா ஒரு ஸ்மாக் டவுனும் ஒரு ராவும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடத்துகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. பட் இந்த தடவை அது பண்ண போகிறது கிடையாது.
கிடையாதாமா. இப்போ மிடில் ஈஸ்ட்டில் பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்னும் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனை வேணான்றாங்க. நைட் ஆஃப் சாம்பியன்ஸை மட்டும் நடத்திடலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன், ரா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம்ன்ற மாதிரி WWE முடிவு எடுத்திருக்காங்களாமா. இந்த தடவை சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் மட்டும் தான் நடக்க போகுது. ஸ்மாக் டவுன், ரா இந்த எபிசோடு நடக்காதுன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ WWE 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேப்பரையும் நடத்தினாலும் ஒரு ஸ்மாக் டவுன், ஒரு ரா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடத்திடுவாங்க. அது போக நிறைய லைவ் ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்துவாங்க. இந்த தடவை அந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிராப் அவுட் பண்ணிட்டு நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரையும் மட்டும்தான் சவுதியில் நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக கிக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.